ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் மாமி பாவம் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி குக்கிங் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம மணக்கும் சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு கொடுக்க பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ எனக்கு தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக நம்ம 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கோம். அதோட பாதி அளவு 1.5 கிளாஸ் பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கோம். அரிசியும் பருப்பையும் ஊற வச்சுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் வரக்கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஒரு 4-5 கிள்ளி போட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ட்ரையாக நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதை நம்ம வறுத்து அரைச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். சில பேத்துக்கு தேங்காய் ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதையும் வந்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தேங்காயோட எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய், கொத்தமல்லி அண்ட் வரமிளகு இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். ஸோ வதக்கி விடும் போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். வாசனைக்காக டைஜஷன் க்யூர் பண்ணுற பெருங்காயம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதில் ரசத்துலேயும் சரி பெருங்காயம் ஆட் பண்ணுவோம். அதுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. மிதமான அந்த ஹீட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மெட்ராகி செட் ஆகிடும். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம குக்கர் எடுத்துக்கிட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே வாசனைக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 4-5 பச்சை மிளகாய், வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 15 to 20 நம்ம எடுத்துருப்போம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார்னாலே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தையும் இப்போ நம்ம ஆட் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸோட வதக்கிட்டே இருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நீளமாக நறுக்கிய 3 தக்காளி இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அரிசியும் பருப்பு ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சாம்பார் ரைஸ் பண்ணுறதுக்காக சாம்பாருக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ வீட்டில் இருக்க நீங்கள் சாம்பாருக்கு நீங்கள் என்னென்ன காய் போடுவீங்களோ அதை நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு முருங்கைக்காவை ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஸோ எல்லா காயும் சீக்கிரமாக வெந்துடும். முருங்கைக்காய் பார்த்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். எண்ணெயோட ஃபர்ஸ்ட்டு முருங்கைக்காவை போட்டு நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா போதும். அந்த ஆயில் வந்து முருங்கைக்காவோட நல்லா உள்ளே இறங்கணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மற்ற காய்கறிகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காய்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காய்களில் உப்பு இறங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி
வறுத்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம வர கொத்தமல்லி தேங்காய் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு தேங்காய் பிடிக்கல இல்லை வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் வந்துட்டு ஒரு டேஸ்ட் தனி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதை நம்ம இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணி எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட காய் வேகும் போது தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி எடுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான கொஞ்சம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பக்கம் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 கிளாஸ் அரிசி 1.5 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 7 கிளாஸ் தண்ணி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களோட அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் எடுத்திருக்க கப்போட அளவுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பாரை வந்துட்டு அந்த சாதத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை சாதத்தை எடுத்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணாலும் சரி, ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். இப்போ இந்த அரிசி பருப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சாம்பாரை இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் வந்துட்டு கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த நெய்யும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் நல்ல சாதத்தில் வந்துட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகணும். அப்படிங்கும்போது ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் தம் கட்டி வச்சிங்கன்னா கம மணக்கிற சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடும். ஓகே, ஃபைனலி கம மணக்கிற சாம்பார் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.